السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய பாடம் ஃபிக்கு சட்டங்கள். ஏற்கனவே முந்தின பாடத்தில் தயமத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே தயமம் 8 விதிகள் இருந்தால் மட்டும்தான் கூடும். அதில் முதலாவது விதியும் இரண்டாவது விதியும் பார்த்தாச்சு. மூன்றாவது விதி, அதாவது தயமம் செய்திடும் பொருள். எந்த பொருளில் தயமம் செய்யணும் அப்படின்னா மண் இனத்தை சார்ந்த பொருள்களில்தான் தயமம் செய்ய வேண்டும். அந்த பொருள்களில் தயமம் செய்தாதான் தயமம் கூடும். அவைகள் சுத்தமாக இருக்கும் நிலையில் கையை அடித்து தயமம் செய்தல் கூடும். இப்போ என்னென்ன பொருளின் மீது தயமம் செய்யலாம்? மணல், மண், கல், சுண்ணாம்பு, சுருமா, இவை அனைத்தும் மண் இனத்தை சார்ந்தது. இவைகளின் மீது புழுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தயமம் செய்வது ஆகும். அதே போல தங்கம், வெள்ளி, சாம்பல், கோதுமை, விறகு, புடவை, தானியம் இவைகள் அனைத்தும் பூமியின் இனத்தை சேர்ந்ததல்ல. எனவே இவைகளின் மீது புழுதி மண் ஒட்டி இல்லாத நிலையில் கை அடித்து தயமம் செய்வது கூடாது. அதே இவைகளின் மீதும் புழுதி மண் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த புழுதி மண்ணின் மீது கையை எடுத்து தயமம் செய்வது கூடும். சுத்தமில்லாத பொருட்கள் மீதும் தயமம் செய்வது கூடாது. இதுதான் மூன்றாவது விதி. நான்காவது விதி, இம்மி அளவு கூட விடாமல் தடவுவது. எதை தயமம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வரையறுத்து கூறுகிறதோ அந்த முகத்தை, முட்டு உட்பட இரு கரங்களையும் இம்மி அளவு கூட விடாமல் தடவுது. அதாவது தயமமுடைய உறுப்புகள் என்னென்னா முகம், முட்டு உட்பட இரு கைகள், அதாவது இரு கைகளிலும் முழங்கை உட்பட கைகள், இந்த இரண்டும் தான் தயமமின் உறுப்புகள். இதை நூலளவு இடமாயினும் தடவாது விடப்பட்டால் அந்த தயமம் கூடாது. கொஞ்சம் கூடி தடவாமல் விட்டால் அந்த தயமம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போது ஃபஸ்ட்டு நியத்து பார்த்தோம், முதலாவது விதி. இரண்டாவது விதி, எந்த சூழ்நிலையில் தயமம் செய்யலாம், எந்த சூழ்நிலையில் தயமம் செய்தால் கூடும். மூன்றாவது விதி, எதை கொண்டு தயமம் செய்வது. நான்காவது விதி, தயமமுடைய உறுப்புகள். இப்போ ஐந்தாவது விதி, தடவுவதற்கு கை முழுவதையும் பயன்படுத்துதல். நான்காவது விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வண்ணம் முகத்தையும் முழங்கை முட்டு உட்பட இரு கரங்களையும் தடவுவதற்காக உள்ளங்கையை விரல்களுக்குட்பட முழுவதுமாக அல்லது அதில் பெரும்பாகத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி தடவுவதற்காக பயன்படுத்தப்படும் கை தனது கையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அடுத்தவர் கூடி நம்மளால் செய்ய முடியாது, இன்னொருத்தர் கூடி அவங்க கையால் மண்ணை புழுதி அடித்து நம்ம கையில் நம்ம முகத்திலையும் இரு கைகளையும் தயமம் செய்து விடலாம். எப்படி இருந்தாலும் குறைந்த அளவு விரல்களுக்கு குறையாது உள்ளங்கையின் பெரும்பாகமாவது தடவுவதில் ஈடுபட வேண்டும். இது ஐந்தாவது விதி. அதே போல முகத்தையும் முழங்கை உட்பட கரத்தையும் முழுவதுமாக தடவிவிட்டால் போதுமா? அப்படி போதும் எண்ணிட்டு 2 விரல்களை கொண்டு 2-3 தரம் இம்மி அளவு கூட விடாது தடவி விட்டாலும் கூட அந்த தயமம் கூடாது தான். இப்போது ஐந்தாவது விதியில் என்ன பார்த்துட்ருக்குறோம்? தடவுவதற்கு கை முழுவதையும் பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒருத்தர் தன்னுடைய 2 விரல்கள் மட்டும் வைத்து ஒரு இம்மி அளவு கூட இடம் விடாமல் முகம் 2 கைகளையும் கழுவுனா அந்த தயமம் கூடுமா? அது போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. 2 விரல்களை மட்டும், இப்போ உதாரணத்துக்கு தலைக்கு மசகு செய்யல 2 விரல்களை கொண்டு தடவினால் மசகு கூடிவிடும். அதை நினச்சி கொண்டு தயமத்திற்கும் 2 விரல்களை கொண்டு தடவினா தயமம் பூர்த்தியாகும்னா கண்டிப்பாக பூர்த்தியாகாது. ஏன்னா உள்ளங்கை முழுவதையும் பயன்படுத்தி, அதாவது உள்ளங்கை உட்பட கை விரல்கள் அத்தனை முழுவதையும் பயன்படுத்தி தடவுவது என்பது ஒரு விதியில் உண்டானது. ஆறாவது விதி, தயமம் செய்ய துவங்கும் முன் மண்ணின் இனத்தைச் சேர்ந்த
ஏதேனும் ஒரு பொருளின் மீது இரு உள்ளங்கைகளையும் 2 முறை அடித்தல். எப்படி தயமம் செய்யணும்? மண் இனத்தை சேர்ந்த ஏதோ ஒரு தயமம் செய்யறதுக்கு ஒரு மண் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த மண்ணில் 2 முறை தன்னுடைய 2 கைகளையும் அடிக்கணும். வெவ்வேறு இடங்களில்தான் அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, ஒரே இடத்தில் 2 முறை அடித்தாலும் போதுமாயாகும். முகத்துக்கு 1 முறை அடிக்கணும், அதே போல கைக்கு இன்னொரு முறை அடிக்கணும். ஆனால் 2 முறை தட்டுதல் தேவையில்லை. எப்போது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவர் தன் உடம்பு முழுவதையும் மண்ணினால் புரட்டிய பின் தயமுமின் நியத்தோடு அதை தடவியும் விட்டுவிட்டால் அப்போது 2 விடுத்தம் அடித்தல் ஷர்த்தன்று. மண்ணிலே தன் உடல் முழுவதையும் புரட்டுவதே 2 அடிக்கு சமமாகிவிடும். 7வது விதி, தீட்டுகள் இல்லாதிருத்தல். உலு தடையின்றி நிறைவேறுவதற்கு ஹைல், நிஃபாஸ், மாதவிடாய், பிரசவ கால உதிரம் இருக்கக்கூடாது என்பதைப் போலவே நாம் செய்யக்கூடிய தயமம் சிஹத் இல்லாதிருக்க வேண்டும். அதாவது சிறு தொடக்க ஏற்படாமல் இருக்க வேண்டும். உலுவுக்கு எப்படி இருந்தால் உலு சாத்தியமோ அதை போல சிறு தொடக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் தயமத்திற்கும். 8வது விதி, தடவுவதை தடுப்பவை இல்லாதிருத்தல். மேனியின் மீது இயற்கையாக தடவும் கைகள் படாதவாறு இடையில் குறுக்கீடு செய்திடும் வண்ணம் மெழுகு, கொழுப்பு போன்ற பொருள்கள் மேனியின் மீது இல்லாமல் இருத்தல் வேண்டும். கண்டிப்பாக மோதிரம் அணிஞ்சிருந்தீங்கன்னா தயமம் செய்யும்போது மோதிரத்தை கழட்டிடணும், மோதிரம் போட்டிருக்கக்கூடாது. அதே போல் உலூக்கு எப்படி தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடாதோ அதே போல் தயமத்திற்கும் மண் படுவதை தடுக்கக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடாது. இப்போது தயமம் ஏன் எதற்கு அப்படின்னா இந்த கேள்விக்கு உலுவுக்குரிய பதில்களே பொருந்தும். அதாவது எந்த காரணத்திற்காக உலுவு செய்கிறோமோ அதே காரணத்திற்காக தான் தயமமும் செய்கிறோம். இப்போ எதனாலெல்லாம் தயமம் கடமையாகிறது? உலு எந்தெந்த செயல்களால் கடமையாகிறதோ அதே செயல்களின் காரணத்தால் தயமமும் வாஜிபாகின்றது. ஏனெனில் உலுவுக்கு பகரமாகத்தானே தயமம் செய்யப்படுகிறது. எனவே இதற்கென தனித்தனியாக காரணங்கள் ஏற்பட அவசியம் இல்லை. உலுவுக்கு பகரமாக தான் நம்ம தயமம் செய்கிறோம். அப்போ உலு எதனால நமக்கு அவசியமாகுதோ அதே போல தான் தயமமும் அவசியமாகுது. இந்த 8 விதிகள் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் விவரமாக இந்த தயமம் சப்ஜெக்ட் முழுசாக முடித்ததுக்கப்புறம் விவரமாக தயமம் செய்வதை உங்களுக்கு ஒரு பார்வையாக இன்ஷா அல்லாஹ் காமிக்கிறோம். இனி அடுத்த பாடத்தில் தயமமின் ஃபர்லுகள், தயமமின் சுன்னத்துகள், எதனால் தயமம் முறியுது, தயமம் செய்யும் முறை, விளக்கம், இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய பாடத்தில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறேன். வல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.